ஓகே, இதோ எடுத்துட்டேன். ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு PS5 Pro வந்துட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ என்னோடய சேனல் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து என்னோடய சேனலை பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், சரிங்களா? எனக்கு இன்னொன்று தெரியும், PS5 Pro வந்துட்டு இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகலைன்னு. ஏன்னா Wi-Fi 7 வந்து இன்னும் இந்தியாவில் வராதனால PS5 Pro வந்துட்டு சோனி வந்து ரிலீஸ் பண்ணல, சரிங்களா? ஸோ அதுக்குன்னு நிறைய பேர் PS5 Pro வாங்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவாங்க. ஸோ நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை விட இன்னும் விலை குறவாக வாங்கலாம், சரிங்களா? ஸோ நான் அந்த இடத்துல வாங்கலை, எனக்கு வேறு வழி தெரியாமல் மலேசியா செட்டே நான் வாங்கிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிங்கப்பூரில் இருந்தாங்கன்னா சிங்கப்பூரில் வாங்குங்க. சிங்கப்பூரில் PS5 Pro இதை விட இன்னும் விலை குறவு, சரிங்களா? ஒரு 300-400 விலை குறவு. நீங்கள் ப்ரைஸ் தட்டி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். யாராச்சும் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னோடய டிப்ஸு. யார் PS5 Pro வாங்க போகிறீங்கன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க, சரிங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணுவோம். ஓகே, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ PS5 Pro தெரியும் எல்லாத்துக்கும், ரொம்ப ஒரு பாப்புலரான கன்சோல். நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா PS5 Pro வந்துட்டு இது வந்து ஸ்கேமு, இது வந்து விலை கூட, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு PS5 Pro வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்க, சரிங்களா? அதில் உள்ள இந்த PSSR இருக்கட்டும், ரே ட்ரேசிங்காக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஈவன் பிசி வச்சுருக்கவங்களே கிராஃபிக் கார்ட்ஸ் விலை கூடையாக இருக்குது, ஸோ அதுக்கு பேசாமல் நான் வந்துட்டு PS5 Proவே வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து PS5 Pro வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் நானும் வாங்கிட்டேன். இன்றைக்கி அன்பாக்சிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். PS5ல் வந்துட்டு 3.5 GHz CPU, ஆனால் PS5 Proவில் வந்துட்டு 3.85 CPU வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா PS5ல் வந்துட்டு 36 கம்ப்யூட் யூனிட்ஸ், ஆனால் PS5 Proவில் வந்துட்டு 60 கம்ப்யூட் யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10.3 teraflops PS5, ஆனால் PS5 Proவில் வந்துட்டு 33.5 teraflops வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒரு 45% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெடிக்கேட்டட் மெஷின் லேர்னிங் ஹார்ட்வேர், விச் இஸ் PSSR, PlayStation சூப்பர் ஸ்பெக்ட்ரல், என்னது ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷனா, SSR எங்கே இது, PlayStation ஸ்பெக்ட்ரல் சூப்பர் ரெசல்யூஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 TB ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து Wi-Fi 7. இன்னொன்று வந்துட்டு கூலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, PS5 Pro-ஓட ஃபேன் வந்து கொஞ்சம் பெருசு, ஸ்லைட்லி பிக்கர், சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு பெட்டர் கூலிங் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். யாரெல்லாம் என் சேனலை இப்போ தான் முத பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் அப்பப்போ பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கையிலே வைக்கிறோன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பிரிச்சது தான் தெரிஞ்சிடும் பிரிச்சிருக்கானுங்கன்னு. ஓகே, நைஸ். இது எங்கேயோ ஓட்டிடுவேன். ஓகே, நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவர் கார்ட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டாண்டா, என்ன ஸ்டாண்ட் அது, ஒரிஜான்டல் ஸ்டாண்ட் ஃபீட். ஓகே, ஒரிஜான்டல் ஸ்டாண்ட் ஃபீட் இது. அதுக்கப்புறம் இப்படி திறந்தோம்னா ஸோ இது வந்து HDMI கேபிள். ஸோ HDMI கேபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். அதுக்கப்புறம் த கிரேட் டுவல் சென்ஸ் ஒயிட் கலர் டுவல் சென்ஸ். என்கிட்ட டுவல் சென்ஸ் இருக்குது, அன்றைக்கி இதை எடுத்து அப்படியே வச்சுருவேன், படுத்து தூங்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி வெளியாகிட்டோம்னா here we go, the PS5 Pro is inside. Okay, இதோ எடுத்துட்டேன், இப்படி வச்சுருவோம். இதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வெறும் பேப்பர் ஒர்க்ஸ் இதுதான் இருக்குது. ஓகே,
எடுத்து கீழே வச்சிட்றேன். ஓகே, ஸோ ஓகே, இது உள்ள தூசியெல்லாம் இருக்குது. ஓகே, அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஏஎஸ்எம்ஆர். ஓகே, நல்லா மடிச்சிருக்கானுங்க. ஓ ஓ, PS5 Pro. நைஸ் 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 நைஸ். ஓகே guys, ஸோ இதுதான் the PS5 Pro. ஓகே, ஸோ நார்மல் PS5ஓட இது இன்னும் கொஞ்சோண்டு சின்னதாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 3 லைனு, ஸோ இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 3 லைனு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான். அண்ட் ஆல்சோ நீங்கள் இதை கழட்டிட்டு வந்துட்டு டிஸ்க் ட்ரைவோடு போட்டுக்கலாம். ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 USB-A போர்ட்ஸு, அதுக்கப்புறம் லேன் போர்ட்ஸு, அதுக்கப்புறம் HDMI. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டு Type-C. ஓகே, Type-C 2 போர்ட்டு, அதுக்கப்புறம் பின்னால் பவர் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பின்னால் வந்து சோனியோட லோகோ. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. இருங்க, இன்னும் 100 PS5 எடுத்துகிட்டு வரேன். A few moments later. ஸோ அதுவும் கம்பேர் பண்ணால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கா, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ தூக்கி பார்த்தா ஆமாம், இது 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 ஒன்றும் வெயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் வெயிட் இல்லை, வெயிட் கொஞ்சம் குறவாக இருக்குது. ஓகே, இது ஒன்றும் சரியான வெயிட்டு, மாடு வெயிட்டுக்கு இருக்குது. இது பேஸ் மாடலில் முத வெளியாக்குனது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் வந்துட்டு சுருக்க முடியுமோ அதெல்லாம் சுருக்கி வெளியாக்குனது தான் வந்துட்டு PS5 Pro. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மானிட்டரில் போட்டு செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, நீ போகலாம், போகலாம் நம்மக்கிட்ட. ஓகே, PS5 Pro ஆன் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் கேட்டு HDMI 2. Yeah, scanning for device. PlayStation 5. Okay. Game mode on. ஓகே காய்ஸ், இதுதான் வந்து இந்த ஸ்டார்டிங் மெனு. இந்த ஓகே, கொஞ்சம் நவுத்திக்கிறேன். கீழே இறக்கிக்கிறேன். ஓகே ஓகே, இதை பூட்ட சொல்லுது. Type-C. Connect your controller to the console with the USB cable and press the PS button. Sure. USB 케이블로 컨트롤러를 콘솔에 연결한 வேணாம். போதும். ஓகே. Select your language. Continue with the screen reader turned on. Select No, off. Oh, I got a PS5. Yes, Soleil Unify. Come here. Password போடணுமே. Connecting to access point. Connecting to internet. Adjust the display area.
Adjust your PS HD and might adjust video quality of your games. Press down button to suspend. This symbol is barely visible. Power option for rest mode. So optimized experience, low power use, custom. Always applies the latest update. Visuals of your games could be. It could close during an update. Optimized experience. Okay. PS5 system software license agreement. Update system software use network features. Continue. Okay. Update 1.337 GB. Okay, update பண்ணிட்டோம். Okay, sign in பண்ணுமா? Yes, I want to sign in. Approve. Yes, that's me. It's all digital. Yes, I know the passcode. Console sharing and offline play. You already have another PS5 with console sharing and offline play enabled. Okay. The console sharing and offline play setting of your PS5 is disabled for the users. Enabling. Okay. Transfer now. வேணாம் எனக்கு வேணாம் தேவையில்லை. ஃபேர் பேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேம்ஸ் finish. Welcome to PlayStation 5. So for Apple Pay now available. Okay. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீன் அண்ட் வீடியோ போயிட்டு சொல்லுங்க. ஸோ என்ன தான் பாக்ஸில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு பாக்ஸில் வந்துட்டு 8K லோகோ இருக்காது, எல்லாத்தையும் வெளியாக்கிட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 8K இருக்குது பாருங்கள். So allow 8K output. Switch to 8K output if your TV and the game you're playing support it. Some features will be restricted during 8K output. Nice, the 8K output, I like it. Okay, அதுக்கப்புறம் பாருங்க enhanced image quality for PS4 games. Okay, I won. அதுக்கப்புறம் automatic ALLM, automatic video transfer rate, automatic HDR, deep color output, RGB range. So what is my resolution? Resolution on the automatic page 12160p. Okay. Information for the connected HDMI device. Okay. Nice, supported. Okay guys, storage இது சவுண்டு கண்ட்ரோல் ஸ்பீக்கரா? ஓகே, திருப்பியும் போயிட்டு ஸ்டோரேஜ் ஓகே. இப்போ பாருங்கள் 1.86 TB இருக்குது ஸ்டோரேஜ். ஸோ 2 TB. ஓகே,
Okay, there's no playroom. I know that. And where is my library? Where are you? Come here. Your collection. My collection. This is all my collection, guys. And also, guys, Death Stranding 2. கண்டிப்பாக நான் விளையாடுவேன். ஸோ கேம் பிளே போஸ்ட் பண்ணுவேன் பாருங்கள். ஒரு 8 நாள் தான் இருக்குது. ஓகே, can't wait to play. ஓகே guys, செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. I can't wait to play the enhanced games on PS5 Pro. சரிங்களா? ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சிங்கப்பூரில் வாங்குங்க, சீப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ see you guys in the next video. கண்டிப்பாக கேம் பிளே ரிவ்யூஸ்லாம் போடுவேன், மறக்காமல் பாருங்கள். பாய்.